அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று மே மாதம் 29ஆம் தேதி வைகாசி மாதம் 15ஆம் தேதி காலை வானிலை அறிக்கை. நேற்றோடு அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு போச்சு. இப்போ எதுக்காக அந்த ஃபோட்டோ கூட போட்டேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த நம்ம சேனலை பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் எனேபிள் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து அறிக்கைகள் வரும். ரைட்டுங்களா? நிறைய பேர் பார்க்குறீங்க, இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படுது. இது வரைக்கும் நான் கேட்க மாட்டேன். இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதை எனக்கு இப்போ தேவைப்படுது. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் 17,000 சொச்சம் ஆகிடுச்சு. 20,000 தாண்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ரைட்டுங்களா? அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? லைக் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ஆல் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்துடும். ரைட்டுங்களா? உண்மையான வானிலை அறிக்கைக்கு பாருங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு தெரிஞ்சுக்க இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு, இல்லைன்னா பார்க்காதவங்க ரிவைஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கோம், எவ்வளோ உண்மையாக நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட்டுங்களா? இப்போ நம்ம அந்த ரெக்கஸ்டேஷனுக்காக தான் இதை ஃப்ரண்ட்டில் போடுவோம். முதல்ல போடுவோம். நம்ம கேட்கடே இல்லையே, திமிர் பிடிச்ச மாதிரி இருக்கானோ என்னமோ தெரியல அப்படின்னு நினைப்பீங்களேங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். ரைட், நன்றி. அடுத்தது இப்போ வானிலை அறிக்கையில் போயிடுறோம். இப்போ இன்றைக்கி மே மாதம் 29ஆம் தேதி. நேற்றையோட அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிச்சு. அதாவது 28/5, அதாவது வைகாசி 14ஓட அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன வானிலை அறிக்கைன்னு கேட்டிங்கன்னா, எதிர்பார்த்த அந்த நீலகிரி மழை அதெல்லாம் குறையுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி சாயங்காலம் நான் நேத்தியே சொல்லியிருப்பேன், நேற்று வீடியோவிலே சொல்லியிருப்பேன். எல்லாருமே 31, 30, 31 அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நைட்டு எதிர்பார்த்தேன். நான் இன்றைக்கி நைட்டு எதிர்பார்த்த அந்த தாழ்வு மண்டலமோ புயல், ஒரு மார்ஜினல் சைக்ளோனோ அது மாறி இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு தான் ஆகுது. அதனால் ஏன்னா 63 கிலோமீட்டர் ஸ்பீடு போயிடுச்சு. அதற்கான இது நம்மள்கிட்ட இருக்குது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். ஆனால் அவங்க சொல்லலை. ஆனால் தாழ்வு மண்டலம் ஒரு மார்ஜினல் சைக்கிளோட இப்போ அது கரையை கடந்துக்கிட்டு இருக்குது. மேற்கு வங்க சுந்தரவன காடுகள்கிட்ட கரையை கடந்துகிட்டு இருக்குது. அதனால் என்ன பண்ணும், காற்றுடைய வேகம் ஆட்டோமேட்டிக்காக சுழற்சிக்கு போயிட்டு இருந்தது. சுழற்சி கரையை கடக்காட்டியாலும் சுழற்சி காற்றினுடைய வேகம் குறைஞ்சிடும். அதாவது சொல்லப்போனால் இன்றைக்கி சாயங்காலம், நாளைக்கு 31ஆம் தேதி, மே 31 அதாவது ஜூன் 1ஆம் தேதி எப்பயும் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்குமோ அன்னைக்கு இந்த கோடை மழையாக ஆரம்பித்த தென்மேற்கு பருவமழை முடிஞ்சு போயிடும். ரைட்டுங்களா? முடிஞ்சு போயிடும்னா லேசாக இருக்கும். ரைட்டுங்களா? அதாவது இந்த 1000 மில்லிமீட்டர் மழை பேஞ்சிருக்குல்ல இது வரைக்கும், இந்த கோடை தென்மேற்கு பருவமழை முதலேயே ஆரம்பித்தது 10 நாளுக்கு முன்னாடி அது பெய்யாது. ரைட்டுங்களா? மும்பையிலாம் ஆக்சுவலாக 13ஆம் தேதி தான், ஜூன் 13ஆம் தேதி தான் இயல்பாக தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கணுமா. ஆனால் அந்த தென்மேற்கு பருவமழை முதலே பெஞ்சு முடிஞ்சிடுச்சு. ரைட்டுங்களா? அடுத்தது தென்மேற்கு பருவமழை எப்போன்னு கேட்டிங்கன்னா 30ஆம் தேதி தான், 25ஆம் தேதி தான், ஜூன் 25ஆம் தேதி தான் பழையபடி ஆரம்பிக்கும். லேசான மழை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே கபினி இந்த தண்ணிலாம் இன்னும் சேரலை. எல்லாம் ஒன்றாகி சேரணும்ல. அதுக்கு 4 நாள் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நான் 31ஆம் தேதிக்குள்ளே எதிர்பார்த்தேன். ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, 3 நாளுக்குள்ளே மேட்டூர் அணை நிரம்புறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு 70,000 80,000 கண்டி தண்ணீர் காவிரி பில்லிகுண்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரைட்டுங்களா? இதெல்லாம் நம்ம சொன்ன விஷயம் ஒன்று தான். அதாவது 12ஆம் தேதி, ஜூன் 12ஆம் தேதி இவங்க திறக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக 2 நாள் முன்னாடியாவது திறக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது நிச்சயமாக நடக்கும். இப்போ அது கரையை கடந்துக்கிட்டு இருக்குது. ரைட்டு. நேற்று பார்த்திங்கன்னா மணல்மேடு சுட்டு வட்டாரம், மயிலாடுதுறை சுட்டு வட்டாரம்லாம் கடுமையான சூறை காற்றுங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா 80 கிலோமீட்டர் வேகம் இருக்கும். அந்த காற்று 80 கிலோமீட்டர் வேகம் இருக்கும். சுத்தமாக மரமட்டம் எல்லாத்தையும் முறிச்சு தள்ளிட்டு போயிடுச்சு. நேற்று 6:30 மணிலேருந்து நைட்டு 1:30 மணி வரைக்கும். மணல்மேடு டவுனுங்கிறதுனால சீக்கிரமாக கொடுத்துறாங்க. கிராமங்கள்லாம் இனிமேல் ஏன்னா ஏகப்பட்ட போஸ்ட்டை முடிச்சிருக்கு. ஏகப்பட்ட மரத்தை முறிச்சு போட்டு லயன்னா அறுத்துட்டு கிடக்கு. அதனால் அந்த மாதிரி ஒரு சூறைக்காற்று இன்றைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. ரைட்டுங்களா? அதனால்
சூறை காற்று மழை பெரிய மழையெல்லாம் இருக்காது. காற்று அடிக்குதுன்னா ஒய்ங் ஒய்ங் ஒய்ங்ன்னு அது எப்படி சொல்கிறது அப்படி? அந்த ஒரு பயங்கர சத்தத்தோட அந்த ஊழி காற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி அடிக்குதுங்க காற்று. 80 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஆள தள்ளுது. உண்மையிலேயே நானே ஒரு 80 கிலோ தள்ளுது என்ன. அந்த அவ்வளோ மோசமான காற்று நேத்து அடிச்சுது. மணல்மேடு சுற்று வட்டார பகுதிகளில் ஏகப்பட்ட இடத்துல மரத்தெல்லாம் முறிச்சிருக்கான். ரைட்டுங்களா? அதே மாரி அதுக்கப்புறம் பெருசா மழை இருக்காது. அப்புறம் 2ஆம் தேதிக்கு மேல வெப்பசலன மழை. அப்புறம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி வெப்பசலன மழை தான். பெரிய மழையா இருக்காது. 1/2 மணி நேரத்து மழை. அவ்வளோதான். இன்றைக்கி காற்று இருக்குது, சூறைக்காற்றுடன் மழை இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்தது வந்து வெப்பசலன மழை அப்படியே தொடரும். ரைட்டுங்களா? ஜூன் மாதத்துலேருந்து இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்குது. கனமழையாக கூட இருக்கலாம். சூறைக்காற்று லேசாக மழை பெஞ்சிருப்போம், கொஞ்சம் கனமழையாக கூட பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல் எனேபிள் பண்ணிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லி, நண்பர்கிட்ட சொல்லி அதை பார்க்க சொல்லுங்கள். சரி, உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுங்கள். ரைட்டுங்களா? இவ்வளோதான் விஷயம். தென்மேற்கு போகிற மழை பொய்த்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்துலேருந்து பெரிய ஒரு டிஸ்கஷன் போகும். அது என்ன நடக்க போகுதுங்கிறது இயற்கைக்கு தான் வெளிச்சம். பார்ப்போம். வானிலை ஆராய்ச்சி மையம் நேற்று ஒரு மாற்று அறிக்கை விட்டுருக்கு. இல்லை நிறையா பெய்யும், வடக்க பெய்யும்ன்ட்டு. அநேகமாக எனக்கு பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்தில் எல்லாம் தென்மேற்கு போகிற மழை பெருசாக பெய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் சொன்ன மாதிரி ஏற விட்டு ஏணியை எடுத்துரும் தான் நினைக்கிறேன். வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. ரைட்டு, புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.